அனைவருக்கும் வணக்கம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதன் தன்னுடைய மனதை மாற்றிக்கணும். அது நான் எப்போவுமே கரெக்டாக பண்ணிடுவேன். நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிற ஒரு மனுஷன்தான். அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒருத்தர் கேட்டாங்க, என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற என் ஊருக்காரங்க தான் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி தான், அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் இதோட போதும். அண்டு மொரோவர் அவங்க கேட்டாங்க, முதல்ல டிஎம்கேக்கு சாதகமாக எல்லா வீடியோவும் போட்டிருந்தீங்க, இப்போ ஏன் டிவிக்கு சாதகமாக போடுறீங்கன்னு. ஏங்க, ஒருத்தர் படுதோல்வி அடைஞ்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 59 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல 125 தொகுதியோடு ஜெயிச்சு திமுக இந்த தடவை 59 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 2 வருஷத்தில் 108 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க டிவிக்கு. 2 விஷயமா. அப்புறம் டிஎம்கே ஆட்சியில் நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்களா க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இவங்க தோற்றதை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த ஊனமுற்ற அரசு ஊழியருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளை மாதிரி ஊனமுற்றவருக்கு செய்கிறாங்கங்கிற எண்ணத்தில் நான் டிஎம்கே மீது அதிக பற்றுதல் வச்சுருந்தேன். அந்த பற்றுதலின் அடிப்படையில் தான் நான் எல்லா வீடியோக்கள்லையும் டிஎம்கே உயர்த்தி பிடித்தேன். இப்போ நான் ஸ்டாலின் ஐயாவை குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை. அவர் நல்ல முதலமைச்சர், அதில் நான் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் நிர்வாக சீர்கேடுகளை அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு முதலமைச்சரால் எந்த இடத்துலையும் ஒரு அளவுக்கு மேலே கண்காணிக்க முடியாது. அங்கே இருக்க அதிகாரிகளுடைய கவனத்துக்கு மக்கள் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் ஈவிரக்கமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் லைட்டாக போட முடியும். பெண்கள் தான் பார்த்து இருக்கணும்னு சொன்ன திமுக காரங்க, நீ விஜயை நேசிக்கிறியா, அப்போ நீ அவள் வீட்டில் போய் படுத்துக்கோன்னு சொல்கிற டிஎம்கே காரங்க, இவங்களால் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி முதலமைச்சராக இல்லாமல் தன்னோட தொகுதியிலையும் தோற்றுருக்காங்க. என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒரு பொண்ணு அழுதாங்க, நம்மளை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த கேள்வி கேட்ட ஊனமுற்றோருக்காக இதை அழுத்தமாக போடுறேன். ஒரு பொண்ணு அழுதாங்க, விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆக முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தபோது ஒரு பொண்ணு அழுதாங்க. அவர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வீடியோ போட்டு கதறினாங்க. அதை பார்த்துட்டு கதறிக்கிட்டவங்களுக்கு அவங்க மேலே இறக்க வரணும். அதுதான் மனித இயல்பு. அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் டிவிக்கு ஜெயிக்க ஜெயிச்சதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் டிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆட்சி அமைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பெருமானுங்க கிடைக்க போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஒருத்தன் என்னை பார்த்து போட்டிருந்தான், டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கணும்னு போட்டிருந்தேன். அதுக்கு அவன் சொல்லுவான் கிளிக்குன்னு போட்டிருந்தான். இப்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நீ படிச்சிருக்கல, ஏன் நாகரிகமான கமெண்ட் போட மாட்டேங்க. டிவிக்கு இப்போ போராடிட்டு இருக்காங்கல்ல, இப்போ டிவிகே கிழிக்கணும், டிவிகேவே ஏடிஎம்கேவும் கிழிக்கணும் போட்டல, இப்போ டிவிகேன்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். நன்றியுடன் ஐயம்பெருமாள். இந்த விளக்கம் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? என்னை பார்த்து இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, அவருக்காக சொன்னேன். அவர் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. யாராவது ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஊருக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க அவர்கிட்ட. நன்றி.